ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி மழைக்கப்புறம் சூப்பராக ஒரு மாசான அறுவடை அப்படின்னு தாங்க சொல்லணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து உரங்களே வாங்காமல் நான் பண்ணுற காய்கறி கழிவை மட்டுமே வைத்து ரொம்ப மாசான ஒரு அறுவடை இப்போ இந்த மழைக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலில் 2 ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஒன்று இப்போ பண்ணின அறுவடையோட ஃபோட்டோ, இன்னொன்று மழைக்கு முன்னாடி பண்ணின அறுவடை. உரங்களே ரொம்ப கொடுக்காமையே மாடித்தோட்டத்தை சூப்பராக அறுவடை கலக்கிக்கிட்டு இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய கோவக்காய். அந்த நீளமான கோவக்காய் பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, சிலோன் கோவக்காய் அப்படின்னு. அந்த காய் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 2-3 இடத்துல பிஞ்சுகள் வச்சுருக்கு. அது கொடி கூட ஏற்றி விடுறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை, பந்தல் கூட நான் அமைக்கலை. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக க்யூட்டான ஒரு அறுவடை மாடித்தோட்டத்துலேருந்து நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் காய்கறி கழிவை வெளியில் கொட்டாமல் நான் சொல்கிற மெத்தடில் கார்டனிங் பண்ணி தான் பாருங்களேன். இப்போ நான் மல்லிகைப்பூ அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு தரையும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எப்போ மாடிக்கு வந்தாலும் மாடித்தோட்டம் நம்மளை வெறும் கையோடு அனுப்பவே அனுப்பாதுங்க. அதோட இன்னொரு விஷயம், மழை பெஞ்சதுலேருந்து நான் மாடிக்கு வரவே இல்லை. என்னோடய முருங்கை மரம் 2மே கீழே விழுந்து கிடக்கு. அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ தான் அதை நான் நிமிர்த்து வைக்க போகிறேன். நேற்று இல்லை முந்தா நேற்று நான் வந்தப்போ மழையில் பார்த்தேன், கீழே விழுந்திருந்தது. மழை தொடர்ந்து பேச்சுக்கிட்டே இருந்ததுனால என்னால் அதை நிமிர்த்து வைக்க முடியல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாளும் வர முடியல. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். மழை விட்டு 2 நாள் கழித்து இன்றைக்கி தோட்டம் அப்படியே இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பாருங்கள், காய்கறி கழிவுலேருந்து வெங்காயம் முளைச்சிருக்கு பாருங்கள். அது பூண்டா வெங்காயமாக தெரியல, முளைச்சிருக்கு. ஒரு துளி மண்ணு கூட கீழே சிந்தலைங்க. எந்த விதமான டேமேஜும் செடிக்கு ஆகலை, அந்த கேனுக்கும் ஆகலை. இது இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனுங்க, நல்லா திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 3-3.5 வருடத்துக்கு மேலே 4 வருடமாக இந்த கேன் என்கிட்ட இருக்குங்க. எந்த விதமான அதுக்கு பாதிப்பும் ஏற்படலை. கொத்தமல்லி பாருங்கள், என்ன மழை அடித்தாலும் அடிக்கட்டும், நான் சூப்பராக நிற்பேன்டா அப்படின்னு நிற்குது பாருங்கள். பக்கத்தில் கருவேப்பிலை மரம் இருக்கிற கேன்லேயும் பாருங்கள், நல்லா அடர்த்தியாக கொத்தமல்லி சூப்பராக வந்திருக்கு. இது சிவப்பு டிராகன் ஃப்ரூட் கட்டிங். இது நான் மாடித்தோட்டம் சாச்சுக்கிட்டேருந்து வாங்கினேன். அது அப்படியே படர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதுலேருந்து வேர்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். அது கீழே ஓடுற இடத்துலலாம் வேர்கள் வருது. இது ரொம்ப சுலபமாக ப்ராபகேட் பண்ணலாம் போல் இருக்குங்க. இந்த டிராகன் ஃப்ரூட் கட்டிங் முடிஞ்சால் நான் அவங்களுக்கு கட்டிங் போட்டு கேட்குற சகோதரிகளுக்கு நான் சேல்ஸ் பண்ண பார்க்குறேன். அவ்வளோ இருக்குது என்கிட்ட இந்த டிராகன் ஃப்ரூட்டு. நல்லா கொடியாக விட்டுக்கிட்டு ஓடுதுங்க. அது சிவப்பு நிற டிராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ். இந்த கட்டிங்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணாதீங்க, நான் கட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கட்டிங்ஸ் என்ன விலை, கொரியர் சார்ஜ் எல்லாமே நான் சொல்கிறேன். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி அறுவடை பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொத்தமல்லி. இது நாட்டு கொத்தமல்லி மாதிரி ரொம்ப குட்டையாக தாங்க முளைச்சிருக்கு. ஆனால் கிட்ட கையால் தொட்டோன்னே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இது கூட குப்பைக்கீரை முளைச்சிருக்கு, பருப்பு கீரை முளைச்சிருக்கு, ஒரு புல் வகை கூட முளைச்சிருக்கு. எல்லாத்துக்கூடையும் நான் சேர்த்து தான் பிடுங்குறேன். கீழே சமைக்கும்போது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கார்டன் ஆரம்பித்து எத்தனையோ தடவை கொத்தமல்லி ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சமாக கொத்தமல்லி விதைச்சி எனக்கு அறுவடை கிடச்சிருக்கு. இது மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து கொத்தமல்லி 2வது அறுவடை. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். கொத்தமல்லி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராதுங்க. எனக்கு கூட ஆரம்பத்தில் ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ கொத்தமல்லி விதைச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மழை பெஞ்சு விதைகள் கூட மேலே வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா சூப்பராக மழை, புயல், மழைன்னு எல்லாத்தையும் தாங்கி சளைக்காமல் வளர்ந்துருக்குங்க கொத்தமல்லி. நல்ல ஒரு சின்ன கட்டு அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. கடையில் 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு எனக்கு கொத்தமல்லி கிடச்சிருக்கு. இது போதுங்க, எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் திருப்பி மாதம் கொத்தமல்லி நம்ம போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய மல்லிகைப்பூ செடி, ஒரு செடியை தான் நிறைய இடத்துல ப்ராபகேட் பண்ணி பதியம் போட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் ஒரு செடி போனால் கூட மாடித்தோட்டத்தில் ஒரு செடி நமக்கு பலன்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஜாதி மல்லி பூக்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரமே ஜாதி மல்லி எப்படி பதியம் போடுறது, அது காஞ்சு கருகி போகாமல் மாடித்தோட்டத்தில் அதை எப்படிலாம் பராமரிக்கலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸும் சொல்லி ஒரு விரிவான வீடியோ ஒன்று கூடிய சீக்கிரத்தில் ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட ஜாதி மல்லிகை செடி கருகுது, காஞ்சி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, இப்போ தான் மழை விட்டுருக்கு. நான் பதியம் வைக்கிறதுலேருந்து ஒரு செடியை
அது வளர்த்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது காஞ்சி போகாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜாதி மல்லி செடியிலையும் நல்லா ஒரு கையளவு பூக்கள் எனக்கு கிடச்சிது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கும் இந்த ஜாதி மல்லி. நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் மாடி தோட்டம்னு ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னாலே நம்ம மாடிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி 4 பூக்களாவது எடுத்துக்கிட்டு தான் நம்ம கீழே போவோம். வெறும் கையோட இந்த மாடி தோட்டம் நம்மளை திருப்பி அனுப்பவே அனுப்பாது. அதாங்க இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு கொடை வள்ளல் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாடி தோட்டம். மனுஷன் கூட அப்படி கொடுப்பானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த தோட்டம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அதோட கடமையை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. நமக்கு ஈல்டு சின்னதாக கொடுக்குதோ பெருசாக கொடுக்குதோ 4 கொடுக்குதோ, ஆனால் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சு பாருங்கள். இந்த 4 நாள் கண்டினியூ மழையில் என்னோடய மாடி தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். அப்படியே கொல்லுன்னு மொட்டு வச்சுருக்குங்க. செடி ஃபுல்லாக இலையை விட மொட்டு தான் அதிகமாக இருக்குது. நம்ம கொடுக்குற தண்ணியை விட இந்த மழை தண்ணியில் இந்த செடிக்கு தேவையான அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நான் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம், மழைக்கு முன்னாடி காய்கறி கழிவு உரம் எல்லா செடிக்கும் கொடுத்துட்டேன். அதில் மழை தண்ணியும் பட்டோன்னா கேட்கவே வேண்டாம். செடிகள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பச்சை பசேல்னு பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நமக்கு கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவை வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. இது ஒரு மல்லிகை செடி. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இது ஒரு மல்லிகை செடி. அப்புறம் இந்த வரிசையிலேயே இன்னொரு மல்லிகை செடியும் இருக்குது. மொத்தம் 3-4 இடத்துல பதியம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு மல்லிகை செடி. இதில் பாருங்கள் கீழே கொட்டி கிடக்க கொஞ்சம் பாசி தாங்க பிடிச்சிருக்கு ஒரே ஒரு இடத்துல. இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே பாசம் பிடிச்சிருக்கு. மற்றபடி எங்கேயுமே தண்ணி நிற்கலை. மாடிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை இந்த மாடி தோட்டம். இத்தனைக்கும் நான் செடிகள்லாம் ஸ்டாண்டு கூட போட்டு வைக்கல, கீழே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். கூடிய சீக்கிரமே ஸ்டாண்டு போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். அது கூடிய சீக்கிரம் அது நிறைவேறணும் அப்படின்னு நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்கிறவங்க எனக்கு உங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் எனக்கு கொடுங்க. எனக்கு கையில் பணம் கிடச்ச உடனே நான் பண்ணுற முதல் வேலை என்னோடய மாடி தோட்டத்துக்கு நான் ஸ்டாண்டு போட்டுப்பேன். அதுவும் நம்ம தம்பி பாபு ஆர்கானிக் கார்டன் இருக்கார் பார்த்திங்களா, அவர்கிட்ட சொல்லி அந்த பிவிசியில் இப்போ நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி ஸ்டாண்டு என்னோடய தோட்டத்துக்கும் போடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பார்க்கலாம், கடவுள் தான் அதுக்கு நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த மல்லிகை செடி பாருங்கள், இன்னொரு பதியம் சொன்னேன். மொத்தம் 3 செடி 4 செடி இருக்குங்க. ஒரே செடி தான் 4 இடத்துல பதியம் வச்சு 4மே சூப்பராக வளர்த்து வச்சுருக்கேன். அதுலேருந்தும் எவ்வளோ மல்லிகை பூக்கள் பறிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி கொத்தமல்லி அறுவடை, ஜாதி மல்லி அறுவடை, மல்லிகை பூக்கள் அறுவடை. இந்த முருங்கை மரம் இருக்கிற இடத்துலையும் நம்ம கொத்தமல்லி போட்டிருந்தோம். ஆனால் இதில் கொத்தமல்லியை விட களை செடிகள் தான் அதிகமாக முளைச்சிருக்கு பாருங்கள். அந்த கருவேப்பிலை மரம் இருக்கிற இடத்துல நமக்கு கொத்தமல்லி அதிகமாக இருந்தது, களைச்செடி கம்மியாக இருந்தது. இந்த முருங்கை மரம் இருக்கிற கேனில் களைச்செடி அதிகமாக இருக்குது, கொத்தமல்லி கம்மியாக இருக்குது. நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், இதில் முளைப்பு திறன் கம்மியாக இருக்குது, கருவேப்பிலை மரத்துக்கு கீழே முளைப்பு திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஒரு விதை வளர்கிறதுக்கு ஏற்படுத்த ஒரு சூழ்நிலையை நம்ம கரெக்டாக ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விதைகள் ரொம்ப சூப்பராக முளைக்குதுங்க. இதுதான் நம்ம அடிப்படை மாடி தோட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு விதையை மண்ணில் விதைக்கும் போது அது வளருவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜோராக செடி வளர்ந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த அறுவடையை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைக்கி எவ்வளோ கொத்தமல்லி பறிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் எப்படியும் 10-15 செடி, களைச்செடி, பருப்பு கீரை, குப்பைக்கீரை, புல் எல்லாமே இருக்குது. நம்ம கீழே போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பறிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை பாருங்கள், இந்த மழையில் அன்றைக்கி அவ்வளோ கருவேப்பிலை அறுவடை பண்ணி காமிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தான் கேப் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ துளுத்து வந்திருக்கு பாருங்களா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே காய்கறி கழிவு உரம் தான் நான் கொடுத்தேன். கண்டிப்பாக காய்கறி கழிவை கம்போஸ்டிங் பண்ணலாம். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் க்ரோ பேக்கில் பண்ணலாம், செடி வைக்கிற மண் தொட்டியில் பண்ணலாம், உடஞ்ச பக்கெட்டு கிடச்சதுன்னா அதில் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பாத்திரங்கள் கிடைக்குதோ எல்லாத்துலேயுமே கம்போஸ்டிங்கை உடனே ட்ரை பண்ணுங்கள். அதை பார்த்து ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நல்லா பழகிடும். ரொம்ப சுலபமாக உங்களால் கம்போஸ்டிங் பண்ண முடியும். கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் கம்போஸ்டிங் சார்ந்த பதிவு ஒன்று உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். மழையில் நான் கூட கம்போஸ்டிங் பண்ணலைங்க. இந்த 4 நாளைக்கு நான் குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் வெளியில். இதுக்கப்புறம் தான் காய்கறி கழிவை சேர்த்து வைக்கணும். ஏன்னா கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது கிச்சனில் சேர்த்து வச்சா. அதனால் வெங்காயத்தோல், பூண்டு தோல்னு கிடச்சதா அன்னன்னைக்கு நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன்.
இனிமேல் தான் கம்போஸ்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறேன். உங்களுக்கு கம்போஸ்டிங் சார்ந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் உங்களோட அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இதை நீங்கள் பதிவிடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு நிறைய பேர் பதிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ கொடுப்பேன். இந்த அல்மண்டா செடி இருக்கிற பக்கத்தில் ஒரு நித்தியமல்லி செடியும் வச்சுருக்கேன். நித்தியமல்லி செடி கூட ஒரே ஒரு செடி தாங்க வாங்கினேன். இப்போ 4 இடத்துல என்கிட்ட நித்தியமல்லி செடி இருக்குது. அதுலேருந்தும் பாருங்கள் ஒரு கை நிறைய பூக்கள் கிடச்சிது. இந்த கேன் பக்கம் இந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பக்கம் அங்கேயும் ஒரு நித்தியமல்லி கொடி மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இந்த கருவேப்பிலை மரம் பக்கத்துலேயும் ஒரு நித்தியமல்லி செடி இருக்குது. மொத்தம் 3-4 செடி இருக்குங்க நித்தியமல்லி. பாவக்காய் பாருங்கள், இதுக்கு பந்தலும் அமைச்சு கொடுக்கல, கடையில் காசு கொடுத்து உரமும் வாங்கி கொடுக்கல. ஆனால் நீ என்ன எனக்கு கொடுக்காட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதுவே பிடிச்சிக்கிட்டு அல்மண்டா கொடி மேலே ஏறி இன்றைக்கி ரொம்ப மாசான அறுவடைங்க பாவக்காய். இதே மாதிரி மழைக்கு முன்னாடியும் ரொம்ப சூப்பராக அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்களேன், இடுக்கில் போய் ஒளிஞ்சிட்ருக்கு. என் கை பெருசு இருக்குங்க. நல்ல சூப்பரான பாவக்காய். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இத்தனைக்கும் நான் விதை கூட காசு கொடுத்து வாங்கி போடலை. சமையலுக்கு வாங்கின பாவக்காய் பழுத்து போச்சு. அந்த விதையை கொண்டு தாங்க நான் விதைச்சேன். இதில் பாருங்கள் ஒரு பாவக்காய் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் அழுத்தமாக இருக்குது, லூஸாக ஆகலை. அதனால் கண்டிப்பாக நம்ம அதை சமைச்சிக்கலாம். இதில் இருக்கிற விதைகளையே இப்போ நம்ம திருப்பி காய வச்சு விதைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்களேன், இதில் ஒரு தக்காளி செடி இருக்குது, திருநீற்று பச்சிலை இருக்குது. நிறைய செடிகள் இந்த மாதிரி தானாகவே நமக்கு முளைக்கும் மாடித்தோட்டத்தில். அது எதனால் முளைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கழிவு உரம் கொடுக்கறதுனால மட்டும்தான் முளைக்குது. அதுலேயே விதைகள் இருக்குங்க. திருப்பி திருப்பி நமக்கு செடி உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாடித்தோட்டம். இந்த 2 பாவக்காயும் நல்ல செமத்தியான பாவக்காய், நல்ல பெருசாக இருக்குது பாருங்களேன், நல்ல பெரிய பாவக்காய். இதுக்கப்புறம் இந்த அல்மண்டா கொடி மேலே இன்னும் கூட 2-3 பாவக்காய் இருக்குது. ஒரு கோவக்காயும் பறிச்சுக்கிட்டேன். இதிலே கோவக்காய் கட்டிங்ஸும் இருக்குது. ஒரு கோவக்காய் இருந்தது, பறிச்சுக்கிட்டேன். பழுக்க ஆரம்பிச்சிருச்சு கோவக்காய். பாவக்காய் ஒன்று ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு நிற்குதுங்க, அதையும் பறிச்சுக்கிட்டேன். பாருங்களேன், எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குங்க பாவக்காய். எக்கச்சக்கமாக பிஞ்சு வச்சுருக்கு. பாகல் கொடி மட்டும் 2 இடத்துல ஏறுதுங்க. இந்த பக்கம் அல்மண்டா கொடி மேலேயும் ஏறுது, அந்த பக்கம் எலுமிச்சை மரத்து மேலேயும் ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு கிளை போய்கிட்டே இருக்குது. அதுலேயும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இந்த அல்மண்டா செடி மேலே கோவக்காய் கட்டிங்ஸும் ஏற்றி விட்டுருக்கேன். அதுலேருந்து ஒரு கோவக்காய் பறிச்சுக்கிட்டேன். அந்த பக்கமும் ஒரு கோவக்காய் கட்டிங்ஸ். இந்த கோவக்காய் கட்டிங்ஸில் எப்படி பதியம் போட்டேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு முத்தலான கிளையை கொண்டு போய் அப்படியே மண்ணில் ஊனி வச்சேங்க. அந்த செடி இன்றைக்கி காய்ச்சிருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு கொம்பு பதியம் வச்சா கூட கோவைக்காய் கொடி ரொம்ப சூப்பராக தழிஞ்சு வருதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கோவக்காய் செடி வச்சுருக்கிறவங்க யார்கிட்டையாவது ஒரு நல்ல திக்கான கட்டிங்ஸ் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக நமக்கு தழிஞ்சு வந்துடும். முடிஞ்சால் நான் உங்களுக்கு இந்த சிலோன் கோவக்காய், அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு பதியம் போட்டு சேல்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.